90வது நிமிஷம் ஸ்கோர் 1க்கு 1. ஐவரி கோஸ்ட் ரசிகர்கள் டிராவை கொண்டாட தயாராக இருந்தாங்க. ஜெர்மனி ரசிகர்கள் அதிர்ச்சியோடு இருந்தாங்க. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் நடந்தது தான் இந்த உலகக்கோப்பையிலேயே இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ட்ராமான்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு பெஞ்சில் இருந்து வந்த ஒரு வீரர் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு நாட்டுக்கே ஹீரோவாக மாறினார்னா நம்ப முடியுமா? அப்படி என்ன நடந்துச்சு? வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். நண்பர்களே, உலகக்கோப்பை ஆரம்பித்ததுலேருந்து ஜெர்மனி செம்ம ஃபார்மில் இருந்துச்சு. ஆமாம், முதல் மேட்ச்சில் குரோசாவுக்கு எதிராக 7 கோல் அடிச்சிச்சு. எல்லாரும் நினச்சாங்க ஐவரி கோஸ்ட்டையும் ஜெர்மனி ஈஸியாக அடிச்சிடுங்க. ஆனால் ஐவரி கோஸ்ட்டு திங்க் பண்ணதே வேற. ஏன்னா மேட்ச்சில் அப்படி தான் நடந்துச்சு. முதல் விசில் அடித்த உடனே தெரிஞ்சிருச்சு இது சாதாரண மேட்ச் கிடையாதுன்னு. ஜெர்மனி தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சு விளையாண்டுச்சு. ஆனால் ஆபத்தான தாக்குதல்களை உருவாக்குனது ஐவரி கோஸ்ட் தான். ஆமாங்க, ஆமாட் டியாலோ பந்தை எடுத்த உடனே ஜெர்மனி டிஃபென்ஸ் வீரர்கள் பின்னாடி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சு. கெசி மிட்ஃபீல்டில் ஒரு ஜெனரல் மாதிரி ஆட்டத்தை கட்டுப்படுத்தினார். ஒவ்வொரு நிமிஷமும் ஜெர்மனிக்கு அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே போணுச்சு. அப்போ தான் 30வது நிமிஷம் வந்துச்சு. அப்போ அந்த தருணத்தை ஜெர்மனி பாதுகாப்பு ஒரு நொடி கவனம் இழந்த உடனே அந்த வாய்ப்பை விடாமல் பிடிச்சார் ஃப்ராங்க் கெசி. ஒரே ஷாட் வலையில் விழ கோல் ஐவரி கோஸ்ட்டுக்கு. ஜெர்மனி 0 ஐவரி கோஸ்ட் 1ன்னு நிலைமை மாறிடுச்சு. அந்த கோல் அடித்த உடனே ஸ்டேடியமில் இருந்த ஐவரி கோஸ்ட் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் வெடிச்சாங்க. ஏன்னா உலகக்கோப்பை ஃபேவரட் ஜெர்மனியவே பின்தங்க வச்சிருச்சு அந்த ஒரு கோல். முதல் பாதி முடிஞ்சுது. ஜெர்மனி எவ்வளோதோ முயற்சி பண்ணியும் கோல் மட்டும் வரவே இல்லை. முசியாலா, ஹாவர்ட்ஸ், விட்ஸ் யாராலையுமே அந்த டிஃபென்ஸை உடைக்க முடியாத நிலை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஐவரி கோஸ்ட் விளையாடினாங்க. இரண்டாம் பாதி அப்படியே 60வது நிமிஷம் ஜெர்மனி கோச் ஒரு முடிவெடுத்தார். அந்த முடிவு தான் மேட்சோட ஒரு மொத்த கதையுமே மாற்றிடுச்சுன்னே சொல்லலாம். ஆமாம், அப்போதான் அந்த ஹீரோ உள்ள வரார். அவர் பேர் தான் டெனிஸ் உண்டாவ். களத்துக்கு வந்த உடனே அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாது இவர் தான் இன்னும் சில நிமிடங்களில் ஹீரோ ஆக போறாருன்னு. 68வது நிமிஷம் ஜெர்மனி தொடர்ந்து தாக்குதல் நடத்துச்சு. ஒரு பந்து பாக்ஸுக்குள் வந்துச்சு. உண்டாவ் பந்தை கட்டுப்படுத்தினார். திரும்பி பார்த்தா ஷாட் அடித்து அது கோலாக மாறிடுச்சு. இப்போது ஜெர்மனி ஐவரி கோஸ்ட் 1க்கு 1 என நிலைமை சமநிலைக்கு வந்துருச்சு. ஜெர்மனி ரசிகர்கள் உயிர் திரும்பிய மாதிரி அவங்களோட ஆரவாரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்ச் குழுக்க தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் ஜெர்மனி, மறுபக்கம் ஐவரி கோஸ்ட். 2 அணிகளும் வெற்றிக்காக போராடினாங்க. ஆனால் உலகக்கோப்பை ஒரு விஷயத்தை எப்பவுமே கற்றுக் கொடுக்கும். ஒரு நிமிஷம் கவனம் சிதறினா அதுக்கான தண்டனை உடனே வருங்கிறது உண்மைன்னு அந்த நிமிஷம் காட்டிடுச்சு. 90+4 நிமிஷம் எல்லாரும் டிரா முடிவுன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அப்போ வந்துச்சு கடைசி தாக்குதல். பந்து உண்டாவிடம் வந்தபோது அவருக்கு முன்னாடி டிஃபெண்டர், பின்னாடி அழுத்தம். ஆனால் அவர் பதறலை. ஒரே ஒரு டச், ஒரே ஒரு ஷாட் தான். பந்து நேராக வலையில விழ கோல் ஆயிடுச்சு. ஜெர்மனி 2 ஐவரி கோஸ்ட் 1. அந்த ஒரு கோல் அடித்த உடனே ஸ்டேடியம் முழுக்க வெடிச்ச மாதிரி சத்தம். ஜெர்மனி பெஞ்சு முழுக்க மைதானத்துக்குள்ள ஓடி வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட ஐவரி கோஸ்ட் வீரர்களோ தரையில் உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா 90 நிமிஷம் போராடி வாங்கிய ஒரு பாயிண்ட் கடைசி வினாடிகளில் கை நழுவி போயிருந்தது. இந்த மேட்சோட ஹீரோ யார் தெரியுமா? சந்தேகமே இல்லை, டெனிஸ் உண்டாவ் தான். 60வது நிமிஷம் சப்ஸ்டிடியூட்டாக வந்து 68வது நிமிஷம் சமநிலை கோல் அடித்து 90+4 நிமிஷம் வெற்றி கோல். ஒரு வீரர் ஒரு மேட்ச்சில் 2 கோல் அடித்து ஒரு மேட்சோட கதையே மாற்றிருக்காருன்னா அப்போ அவர் ஹீரோ தானே? அவர் ஹீரோவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஐவரி கோஸ்ட் தோற்று இருக்கலாம், ஆனால் உலகக்கோப்பைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஜெர்மனி வென்றிருக்கலாம். இந்த வெற்றிக்காக கடைசி வினாடி வரை போராட வேண்டியிருந்தது. உங்க பார்வையில் இந்த மேட்சோட ஹீரோ உண்டாவா இல்லை ஹெசியா? கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க.